Hello students, lesson number 9ல முக்கியமான ப்ராப்ளம் 9.12 இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ரைட், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். calculate the number of nuclei of carbon 14 undecayed after 22,920 years. அதாவது கார்பன் 14 அப்படிங்கிற ஆட்டம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க. இந்த ஆட்டம் வந்து தட் இஸ் இந்த நியூக்ளியை வந்து 22,920 இயர்ஸ்க்கு அப்புறமா எவ்வளோ அன்டிகேவாக இருக்கும், எவ்வளோ நியூக்ளியை அன்டிகேவாக இருக்கும் இதுக்குள்ளே அப்படின்னு கேட்குறாங்க. இனிஷியலாக அதோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 10,000. அப்போ இனிஷியலாக நம்ம என்னன்னு சொல்லுவோம், N0ன்னு சொல்லுவோம். அந்த N0 வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000. கிளியராக புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? சூப்பர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கார்பன் 14 ஆஃப் லைஃப் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, கார்பன் 14 ஆஃப் லைஃப். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். கார்பனுடைய ஆஃப் லைஃப் எவ்வளோ, 5,730 இயர்ஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய ஃபார்முலா என்னன்னா n is equal to, கரெக்டா, இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. n is equal to 1/2 பவர் ஸ்மால் n இன்டூ என்னது N0. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. 1/2 இன்டீஜர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. N0 அவங்க கொடுத்துட்டாங்க 10,000. இந்த மேலே இருக்கிற ஸ்மால் n இருக்குல்ல, இப்போ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் பாருங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்மால் n இஸ் ஈக்குவல் டு, சரியா, ஸ்மால் t டிவைடட் பை ஆஃப் லைஃப். இந்த ஃபார்முலாவும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம், கரெக்டாக. அப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இதில் டி அப்படிங்கிறது என்னது, அதுதான் இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் 22,920. இதுக்கப்புறம் எவ்வளோ ஆகும், கரெக்டாக. அப்போது 22,920 கரெக்டாக டிவைடட் பை டி ஆஃப் லைஃப் எவ்வளோ, 5,730. 5,730. அப்போ இதை நம்ம அடித்தோம்னா 0க்கு ஒரு 0 போயிடும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 4ன்னு கிடைக்கும். அப்போ என்னுடைய வேல்யூ எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம், n is equal to 4. இந்த 4 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், இந்த n இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரைட், இப்போ பாருங்கள் எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னு. இந்த சப்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். n is equal to, கரெக்டாக, 1/2 அப்படியே போட்டுக்கணும். 1/2 கரெக்டாக. n-க்கு பதிலாக இப்போ என்ன பண்ணணும், நம்பர் 4. N0 வேல்யூ எவ்வளோ, 10,000 இன்டூ எவ்வளோ, 10,000. கரெக்டாக. ஸோ இதை நம்ம என்ன பண்ணியாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்தராக எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். n is equal to 1/4 என்னது 1 டிவைடட் பை 2/4 என்னது 2 இன்டூ, கரெக்டாக, 2 இன்டூ 2 இன்டூ 2. 2 2s are 4, 4 4s are என்னது 16 கிடைக்கும். அப்போ 16 பவர் n, தட் இஸ் இன்ட்டு மேலே நியூமரேட்டரில் யார் இருக்கா, இந்த 10,000. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 16 1s are 16 கிடைக்கும். இல்லை நீங்கள் இதை ஷார்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே வரலாம், 2 டேபிள்ஸில் அடிச்சுக்கிட்டே வரலாம். பட் ஆனால் 16 டேபிள்ஸை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 625ன்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், 625. அப்போ நம்பர் ஆஃப் அன்டிகேடு நியூக்ளியை எவ்வளோ இருக்குமா, இதில் 625 தான் இருக்கும். ஓகேவா, புரிஞ்சிச்சா? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம். நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த என்னது நம்பர் ஆஃப் அன்டிகேடு ஆஃப்டர் எவ்வளோ, 22,920 இயர்ஸ். அப்போ 10,000 கார்பன் ஆட்டம்ஸ் இனிஷியலாக இருந்துச்சுன்னா 22,920 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா அதில் எவ்வளோ அன்டிகேவாடு இருக்கும், அன்டிகேவா எவ்வளோ இருக்கும், வெறும் 625 தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். பொறுமையாக பார்த்து சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள், 2 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச்.